ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணியன் மகா ஸ்ரீ வானாச்சலமணியன் நமஹ. ஸ்ரீசைலபாத்திரம் தீபக்தியாதி குணாதவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதிரேகாவயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. இன்னோ திருவாடி பூரம் எமக்காவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்ன. அந்த ஆண்டாள் நாச்சியார் அரங்கற்கே தன்னை கண்ணை உகந்தளித்தாள் வாழியன்னு பாக்குறோம். அப்படி மானிடவர்க்கென்ன பேச்சு பொழில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று இந்த ஆத்மாவை எம்பெருமானுக்காகவே அர்ப்பணித்தாள். நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு இயல்பாக ஆண்டாள் நாச்சியார். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட கோபிகைகள் வேறொரு விஷயத்தை ஆசைப்படுவதா என்ற ஒரு சந்தேகம் வரக்கூடும். ஒருத்தி மகனாய் பிறந்தின்ற 25ஆம் பாசுரத்து ஈட்டடியில் உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிதருதியாக என்று சொன்னீர்கள். ஒன்று வேண்டின்னு வந்தோம். உண்மையா பார்த்தா அவனையே அறுத்தித்து வந்தார்கள், அவனையே ஆசைப்பட்டான். ஆனா பறை பறை என்று உன்னை கேட்கிறார்கள். பறைன்றது கைங்கரியம்ன்றது பின்னாடி சொல்ல போறான். அப்போ நம்முடைய சம்ஸ்லேஷ ரசோத்சாகமுடையவர்கள் வேறொன்று அபேட்சிக்க கூடாமையாலே அதன் சென்னிகோள் என்ன அதில் ஒரு சம்சயம் வந்திருக்கிறது. உன்னை அரித்தித்து வந்தோம்னு கிருஷ்ணனையே ஆசைப்பட்டா பறை பறைன்னு வேற ஏதோ கேட்கிறாளே, எம்பெருமான் ஆசைப்படுவா வேறு விஷயத்த ஆசைப்படுவாளன்னா என்ற ஒரு ஐயம் வருது. அப்ப என்ன அது, என்ன வேணும் உங்களுக்கு, அது எவ்வளவு இருக்கும், எத்தனை வேணும் என்ன அவன் கேட்கிறான். அதில் ஒரு சம்சயம் வந்தியானது அதாகிறது எது, அதுக்கு மூலம் எது, அதுக்கு வேண்டுவன எவை, அவத்துக்கு சங்கியை எத்தனை, அவத்தை சொல்லுங்கோள் என்ன. அப்படி கண்ணன் கேட்க இவர்கள் என்ன பண்றா, உன் முகத்தை வெளியிலே கண்டு உன் திருநாமங்களை வாயால சொல்ல கேதுவாயிருப்பது நோன்பை இடையர் பிரஸ்தாவிக்கையாலே உன் நோட்டை கழுவிக்கு அது அவிருத்தமாயிருக்கபடியை கண்டு இடையர் பக்கல் உபகார ஸ்மிருதியாலே அந்நோன்பிலே இழிந்தோம். நோன்புன்றது வெறும் ப்ரொடெக்ட். ஏன்னா கண்ணனையுடன் சேர்வதை இந்த பெரிய வயோபிருத்தர்களான இடையர்கள் தடுத்தார்கள். நிலவரெல்லாம் வச்சிருந்தா அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த மழை பெய்யணும் நோன்பு நோக்கணும் என்பது ஒரு யாகத்தாலே கண்ணனுடன் சேர விட்டார்கள். அதனால அவர்களுக்கு நோன்புன்ற வியாஜம், அந்த நோன்பு அளவு பண்ணத்தால அனுமதி கொடுத்ததால் அவளுக்கு உபகாரம் பண்ணோம். அதுக்காக நோன்பில் எழுந்தோம். அதனால முன்ன மேலையார் செய்வர்கள் வேண்டுமென கேட்டேன்னு பாக்குறோம். முன்புள்ளார் செய்வது அதுதான் வேண்டும். உபகரணங்கள் முன்னாடி என்னெல்லாம் யாரெல்லாம் எப்படி பண்ணாலும் அப்படியே மேலையார் செய்வர்கள் அதைத்தான் கோருகிறோம், அவத்தை தந்தொழ வேணும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். தாங்கள் இதுக்கு முன்பெல்லாம் அவனை ஆசைப்பட்டவர்களாய் சொல்லிக் கொண்டு போந்தார்கள். இப்போது அவனை கண்டவாறு தங்களுடைய வியாமோகம் குளப்படியாய் அத்வேஷ கோடியிலே என்னலாயிருந்து அவனுடைய வியாமோகம் கடல் போல் எட்ட போகாத பிச்சு வடிவு கொண்டார் போலே இருந்தது. அதாவது இதுக்கு முன்பெல்லாம் அவனை ஆசைப்பட்டா சொன்னான். ஆனா அவனை பார்க்கும்போது அவனுடைய வியாமோகம், அதான் அவனுக்கு இவர்கள் மேல் ஆசை வியாமோகம் பார்க்கும்போது இவர்கள் வியாமோகம் கடலே குளப்படி போல்னு இந்த குதிரையுடைய குழம்பின் காலடி எவ்வளவு அளவு இருக்கும், கடல் எவ்வளவு அளவு இருக்கும், ரெண்டுத்தையும் ஒத்து பார்க்க முடியுமா? அவனுடைய வியாமோகம் கடல் போல இருந்தது. இவர்கள் அவன் மேல் வைத்திருக்க அன்பு, அது அவன் ஆசை அடையணும்னு ஆசைப்படுவது குளப்படி போல் குழம்பின் அளவு போல இருந்தது. எட்ட போகாதே பிச்சு வடிவு கொண்டார் போல இருந்தது. அதைத்தான் மாலே மணிவண்ணான்னு தெரிவிக்கிறார்கள். இது கொண்டு இத்தனை நாள் நாங்கள் வருந்தனையும் பாராத்திதான் எங்கனே என்று மாலை என்கிறார்கள். பேர்பட்ட வியாமோகம் எங்களை அடையணும்னு நீ ஆசைப்படுற, அது எங்களுடைய ஆசையை பார்க்கும்போது வந்து கடல் போல இருக்கிறது, எங்களது குழம்பு படி போல் இருக்கிறது.
இதனால் எப்படிதான் நீ பொறுத்துண்டியோ என்று இந்த மாலே என்ற அந்த ஒரு வியாமோகத்தை வைத்துக் கொண்டு இந்த அவதாரிகை இடுகிறார் சுவாமி அடையமானவாத பெருமாள் நாயனார் தன்னுடைய 6000 படியில. பொதுவா ஒரு அர்த்தம் சொல்றவா மாலை என்ன வியாமோகம் இல்ல நெடுமால் பிச்சேற்ற பண்ணுபவன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா இங்க அதற்கும் அதையும் கடந்து இந்த வியாமோகம் தான் எம்பெருமானுக்கு நம்பால் இருக்கும் அதீத பிரேமம். நம்ம அடையணும்னு ஆசைப்படுறான், அதை அளவிட முடியாதது. நமக்கு பார்க்கும்போது இதுவும் குழம்பு படி போலும் அந்த கடல் போலும் இருக்கு. எப்படிதான் பொறுத்துட்டானோ இத்தனை நாள் என்று அதையே மைய கருத்தாக இந்த பாசுரத்துக்கு வைக்கிறார் சுவாமி நாயனார். அதான் வியாக்கியான கர்த்தாவின் ஒரு சிறப்பு. மாலே நாங்கள் தெளிந்து நோன்பு நோர்க்கவாகிலும் வல்லோமானோம், நோர்க்கவும் சமணவனிக்கு நாங்கள் வந்தெழுப்பும் அளவும் எழுந்திருக்கவும் மாட்டாத வியாகம் இருந்தபடியன். அதாவது மாலேனா முதல் பாசுரம் நாராயணன் சொன்னான். 2ஆம் பாசுரத்திலே பையத்து இன்ன பரவன் என்று தெரிவித்தார்கள். 8ஆம் பாசுர தேவாதிதன் என்று முன்பு மேன்மையை நாராயணன் மேன்மை நாரங்களுக்கு அயனம்னு பார்க்கிறோம். பையத்து இன்ன பரவன் ஷீராப்தி 8ஆம் நிலத்திலே கூப்பீடு கேட்கும் இடத்திலே இருக்கிறான். அதாவது தேவாதி தேவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று பார்க்கிறோம். அப்படி அவனுடைய மேன்மையெல்லாம் சொல்லி வந்தான். இப்ப என்ன சொல்ற, ரொம்ப அற்புதமாக ஒரு பங்கி அடிக்கிறார் சுவாமி நாயனார். இந்த மேன்மையை ரொம்ப கொண்டாடின்னு வந்தா பின்னாடியும் சொல்ல போறான் மேன்மை சொன்னது தப்புன்னு. அடியிலே வர்மம் தொட்டுன்னு கறவைகள்ல சொல்ல போறான். மேன்மை இடு சிவப்பு. இடு சிவப்புன்னா நம்ம சிவப்பை ஆர்டிபிஷியலா மேக்கப் பண்ணிக்கிறோம். லிப்ஸ்டிக்னு வச்சுக்கலாம், ஒரு ரெட் டெக்ஸ்சர்னு சொல்லலாம். அப்ப இந்த ஆர்டிபிஷியல் மேக்கப் உண்மையா பார்த்தா அவனோட குணம்னு பார்த்தா வாத்சல்யம் தான். ஏன்னா அதை இங்கு நிர்ணயிக்கிறார்கள் இந்த பாசுரத்துல. முதல்ல மேன்மை நாராயணன் சொன்னான், பையத்து சொன்னான், தேவாதேவன், இதெல்லாம் மேன்மையை குறிப்பிடும் பதங்கள். அந்த மேன்மை உண்மையா பார்த்தா வாஸ்தவமா பார்த்தா ஒண்ணுமே இல்லப்பா, ஆர்டிபிஷியல். அது வாத்சல்யமே உனக்கு பிரகதி என்று நிலையிட்டோங்கான் உன்னை கண்டவார். எம்பெருமான பார்த்த உடனேப்பா மாலே என்றவன் வியாமோகத்தை பார்க்கிறார்கள். வாத்சல்யமே உருவாயிருக்கான். பெருமாளுக்கு பிரதானமான குணத்தை சரணாக வத்சல என்று ஸ்ரீராமாயணத்துக்குள்ளீடாக நிலையிட்டாள் பிராட்டி. அப்படியே கிருஷ்ணனுக்கு பிரதான குணமாக மகாபாரத்துக்குள்ளீடான ஆஸ்திரியாமோகத்தை மாலே என்கிறார்கள். ஸ்ரீராமாயணத்துல சரணாக வத்சலங்கன்னா முதல்ல பரத சரணாதியில இந்த ஆரம்பிச்சு பல சரணாதிகள் பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலையும் ஒரு காண்டத்திலையும் கடைசியில விபீஷ்ண சரணாதியும் பார்க்கிறோம். கிருஷ்ணன் ஆசிரிய வத்சலன்னு அடியார்களுக்கா தன்னை நிழி மாறி ஸ்ரீ தூத எழுந்தருளி தூத சாகித்யம் எல்லாம் பண்ணான். வெளியிடுகிறார். இடைப்பெண்கள் ராவணன் பின்னே பிறந்த சம்புத்தியாலே வெளியிட இடைப்பெண்கள் ராவணன் பின்னே பிறந்த நம்மை ரகுகுலத்தில் பிறந்தால் கை கொள்ளுவார்களோ என்றிருந்தான் விபீஷ்ணாழ்வான். ராவணன் தம்பி பீஷ்ணன் உபஸ்தித்தோ என்னுதான் கூறுகிறான். ராவனுடைய பிராத்தா வந்திருக்கேன்னு. எபெருமான் அங்கீகரிப்பானோ மாட்டானோ ஒரே கவலை. ராவணன் என்கிறதான். ஆனா பெருமாள் என்ன பண்ணார், ராவணன் பெண்ணே பிறந்தவனை ராவணனை ஆசைப்படுகிற நமக்கு சித்திக்க போகிறது. ஆனா எம்பெருமான் எப்படி இருந்தான், எதி ராவணனே வந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னா, பிராட்டியும் மித்திரம் உபயோகிக்கும்னா. ராவணன் பிறந்தவனை ராவணனை ஆசைப்பட இருக்க நமக்கு சித்திக்க போகிறது என்றிருந்தா பெருமாள். ஆனா நடுவுல பல விவாதங்கள்லாம் நடந்தது. சுக்ரீவ மகாராஜா ஜாம்பவான் வல்ல ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். பின்பு எம்பெருமான் அங்கீகரித்தான்னு பார்க்கிறோம். இதிலே 2 தலைக்கும் வாசி. அதாவது அதனால எம்பெருமான் ஒன்று பீஷ்ணாழ்வான் ஆசைப்பட்டா சரி. ஆனா பீஷ்ணாழ்வான் கிடைப்பானான்னு எம்பெருமான் பார்த்தான். நாதம் சுக்ரீவ மிச்சதி. சுக்ரீவன் தன்னை ஏத்துப்பான்னு எம்பெருமான் பாதிக்கிறான். அப்ப நம்ம எம்பெருமான வேணும்ன்றது ஆசைப்பட்டு இருக்கட்டும். எம்பெருமான் நம்ம ஒரு ஆத்மா வேணும்னு ஆசைப்படுறான்னு எப்பேற்பட்ட குணம், எப்பேற்பட்ட குணம். தோஷம் பொருத்திய நம்மையும் கூட
எம்பெருமான் தோஷத்தை கடந்து விரும்புகிறான இந்த குணத்தை என்னன்னு சொல்றது கொண்டாடுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அதனால இதுதான் பிரதான குணம் எம்பெருமானுக்கு நல்லா தெரியுது. அதான் சொல்றா. இது சுவாமி நாயனார் தன்னுடைய டிபிக்கல் ஸ்டைல்ல ஆழ்வார் அருளி செயல் காட்ட வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காலின் ஆர்வத்தை என்னை வழியே எண்ணில் முன்னம் பாதித்து எம்பெருமான பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்காள் ஆழ்வார். சுவாமி நம்மாழ்வார் பிரிவு கலர்த்தி பிரிவு கலப்பு இப்படி மாறிட்டே இருக்கு. ஒரு நிலையில வாரிக்கொண்டு உன்னை கிழவன் விழுங்குவன் கால ஆர்வத்தை என்னை வழியே எண்ணில் முன்னம் பாதித்து தான் என்னை முத்த பருகினான் காட்கரையப்பன் கடியனே என்று உன்னை முழுசா விழுங்குவன் பாரு என்று எம்பெருமாடிய பாரிப்பு அப்படி இருக்கு. எண்ணில் முன்னம், அதாவது ஆழ்வாருக்கு ஒண்ணு அவாசப்படுறான். கடைசியிலையும் அதனில் பெரிய என்னவா என்று 3 தத்துவத்தை சொன்னார். தத்துவத்திரயத்தை விழாக்கல்லை கொண்டபடியான அவா ஆழ்வாருடைய அவா, அதனுடைய பெருசு எம்பெருமானுடைய அவா, அதனிலும் பெரிய என்னவா என்ன இவர்களது, அதனில் பெரிய என்னவாயிரே இவர்களது. அதனால அவாவரச் சூழ்ந்தான் எம்பெருமான்னு பார்க்கிறோம். அதனால எம்பெருமானுடைய மேன்மையை விட அவருடைய வியாபவத்தை இதுதான் இயல்பான குணம் என்று கொண்டாடுகிறார்கள் மாலே என்ன. அற்புதமான வியாக்கியானம். மாலே என்றது அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த அர்த்தத்துடைய உட்கருத்தை எம்பெருமானுக்கு இந்த குணம்தான் பிரதானம் என்று சொல்லி அதுக்கு ஸ்ரீராமாயணம் என்ன மகாபாரதன் பிரமாணம் காட்டி ஆழ்வார்கள் செல்லுங்க உண்மை சம்பவத்தை. உண்மை சம்பவம்னா ஆழ்வார் எம்பெருமான் மீது ஆசைப்பட்டுட்டே வரார். ஆனா கடைசியில பார்த்தா எம்பெருமான் ஆழ்வாரை அடையணும்னு அப்படி ஆசைப்பட்டு அதிரிடம் பெரியவான அவாவர சூழ்ந்தான்னு தலை கட்டுகிறார் திருவாய்மொழியை பார்க்கும். எம்பெருமானுடைய வடிவழகை மணிவண்ணான்னு தெரிவிக்கிறார்கள். மாலேன்றது வியாமோகத்தை தெரிவிச்சா வடிவழகை மணிவண்ணான்னு தெரிவிக்கிறார். இங்க அப்படி ஈட்ல இருந்து ஒரு பங்கி எடுக்கிறார். அது அப்புறம் பார்ப்போம். இந்த ஒரு பங்கி ரொம்ப அற்புதமான பங்கி. தாமரையில் இருக்கிறவள் அத்தை விட்டு வருகிறது வடிவழையை கண்டீரே. அதாவது பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அகலகில்லை நிறைய கூட பார்க்கலாம். அந்த அல்லி மலர் மகள் என்று அந்த பூமேல் பூமங்கை சொல்றோம். பூவில் பிறந்த பிராட்டிக்கு பூ மிருதுவா இருக்கும். எம்பெருமான் திருமார்புக்கு போந்த பிறகு அந்த பூ நெருஞ்சி புல்லாட்டம் இருக்குமா. அப்படிப்பட்ட வடிவழகான் எம்பெருமானுக்கு. அதான் சொல்ற தாமரையில் இருக்கிறவள் அத்தை விட்டு வருகிற வடிவழகை கண்டிரே. எம்பெருமான் வடிவழா பெயர்பட்டது. இங்கதான் ஈட்டுல ஒரு பங்கி அதே மாதிரி எடுக்கிறார் மணிவண்ணான். யாகாம வன்னிக்கே காதுக்கு நாளும் விடவண்ணாலும் வடிவழகு. பல இடத்துல ஈட்டுல எடுத்திருக்கா சுவாமி நம்பிள்ளை. வேணாம் சுவாமி, எம்பெருமானுக்கு வியாமோகமே இல்லைன்னு வச்சுப்போம். ஆனா அந்த வடிவழகு படுத்துற பாடு இருக்கே, அவன் நம்முடைய உசுரை எடுக்கிறவனா இருந்தாலும் கூட விடவண்ணாத வடிவழகு. வியாமோகம் இன்னிக்கே காதுக நானாலும் விடவண்ணாத வடிவழகு. அப்பேற்பட்ட வடிவழகு மணிவண்ணா. வெண்ணெய் தொடுவுண்ண போந்து, அதாவது இந்த மணிவண்ணான் இருக்க ரொம்ப இந்த மணியோட சுபாவம் என்னன்னா ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுன்றத எடுத்தும் போறது கஷ்டமானா இல்ல, இடுப்புல சொருகிக்கலாம். அவ்வளவு சுலபமா இருக்கும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த மதிப்பு கையில இருந்தாதான் நமக்கு ஒரு திண்ணமா இருக்கும். அதான் தெரிவிக்கிறார். அந்த மணிவண்ணாக்கு அப்படியே ஒரு டெபினிஷன் மாதிரி கொடுக்கிறார் நாயனார். முந்தானையிலே முடிந்த பெண்களுக்கு அடைக்கீழல் ஆகப்படுகிற சௌலபியத்தை சொல்லுகிறது. மணிவண்ணா ஒரு மணி எப்படி உத்திரியத்திலேயோ ஒரு முந்தானையிலேயோ முடிந்து கொண்டு எளிமையாக இருக்கலாம் போது கிருஷ்ணனை எப்படி முந்தானையில முடிச்சுக்கலாம். பல இடத்துல பார்க்கிறோம். இந்த வாஸ்தவமா எம்பெருமானுக்கு மஞ்ச தடவி பார்ப்பாரோ உடம்புல அப்படிப்பட்ட தன்னை கொடுக்கிறான்.
மாம் என்ற மணிவண்ணா என்று மணியினுடைய பிரபாவத்தை சொல்லுகிறது. சௌலபியத்தை மாம் என்று மணிவண்ணா என்று உண்டு என்பது உண்டு என்று உயிர் நிற்கையும், அதாவது இந்த மணி இருந்தா உயிர் தரிக்குமா, உடையவன் காலிலே சர்வரும் விழும்படி இருக்கும். அது செல்வம் இருந்தால், இந்த மணி இருந்தா அது இருக்க வேண்டிய எல்லாரும் ஆசிரிக்க வைக்கும். அதுவே இல்லைன்னா இழந்தார் ரொம்ப துன்பப்படும், இழந்தார் படியாது இருக்கையும், கைப்பட்டாருக்கு பூடலாம்படி இருக்கையும். யார் கையில வச்சிருக்காரோ மணி என்னன்னா அணிந்து கொள்ளலாம், இல்ல அணியவானமா அதை அழித்து அதை வைத்து ஜீவனம் நடத்தலாம், உண்ணலாம் இருக்கும். பூணாதாருக்கு அழித்து உணலாயிருக்கையும், கிழிச்சீரலை அடக்கலாயிருக்கையும், பிறர்க்கே ஆயிருக்கையும், அளவுபடாமல் உபகரிக்கையும். கிழிச்சீரின்னா ஒரு விஷயத்த ஒரு கவரோட கொடுக்கிறோம், கவர்ல இருந்து எடுத்து கொடுக்கறதும் கவரோட. அப்படியே ஒரு புளியோரை இருக்கு, புளியோரையோ ஒரு துணியில எடுத்துன்னு வரா, அங்க அந்த புளியோரி அந்த துணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுக்கறதுக்கும் துணியோட கொடுக்கறதுக்கும் எப்படி வித்தியாசம், முழுசா கொடுக்கறது. அந்த மாதிரி கிழிச்சீரலை அடக்கலாம். ஒரு இந்த மணியை ஒரு சின்ன ஒரு கவர்லயோ இல்ல ஒரு ஜுவல் பாக்ஸ்லயோ அடக்கிடலாம். ஆனா அது வேல்யூவோ அளவிடந்தது, அது பிறருக்கு உதவாம்படியா இருக்கும், அளவுபடாமல் உபகராம்படியா இருக்கும். கொடுத்தவன் நினைத்திருக்க வேறொன்னை கண் வைக்க ஒட்டாழியா இருக்கும். அப்படிப்பட்ட சோபாவன் கண்ணன். இந்த மணிவண்ணன்னா மணி போல, மணி எப்படி இருக்கு, அடக்கி ஆடலாம்படி இருக்கு, அவ்வளவு சௌலபியனா இருக்கும். அடக்கி ஆள்றது உண்டான்னா உண்டு. பாண்டவர்கள் அடக்கி ஆண்டார்கள் அன்பாலே. அதான் அன்பாலே என்ன பண்ணா, அவனை தூத்திய சாரத்தியம் பண்ண வைத்தார்கள். அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். மார்பிலே அம்பேத்தான், மார்பிலின திருமுகத்திலே அம்பேத்தான் உண்டு. அதாவது கிருஷ்ணன் இருக்க வரைக்கும் வாழால ஒன்றும் பண்ண முடியல, கிருஷ்ணன் இல்லைன்னா தொலைஞ்சு கஷ்டப்படுவான். அப்படி கிருஷ்ணன் இவர்களுக்கு அத்தனை உபகாரம் இருந்தா, உபகாரம் பண்ணினான், அத்தனையும் பண்ணினான் என் பெருமான். இல்லைன்னா வேறொன்றில் கண் வைக்க ஒட்டாதபடியாயிருக்கும் மணிவண்ணன் என்பதை அற்புதமாக தெரிவிக்கிறார் அந்த பக்தியினாலே. மேலையார் செய்வர்கள் இரண்டாம் பாசுரத்திலே பார்த்தோம். அதாவது செய்யாதன செய்யோம் என்று சொல்ற இடத்திலேயே விதி பிரவர்த்தமானால் பலவியாப்தமாந்தனியும் சமசியத்துக்கு விஷயம் உண்டு, அனுட்டித்து பலையிட்டு உண்டானவனுக்கு சம்சயம் இல்லையே. விஸ்வாமித்திரன் சொன்னான், கண்டு சொன்னான் என்ன போலேயோ கபோதம் அனுஷ்டித்தது என்றார். அதாவது ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதை நம்ம அனுஷ்டிக்கணும், அனுஷ்டித்த பிறகு பலன் கை கூடும். ஆனா இங்க அனுஷ்டித்த பல சித்தி ஆன பிறகு அதுக்கு என்ன கவலை, நம்ம அனுஷ்டிக்கணுமா பலன் கிடைக்குமா கிடைக்காம ஒரு சந்தேகம் இருக்கும். அது நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி அனுஷ்டிக்கிறார்கள், அனுஷ்டித்திருக்கிறார்கள். அதனால நம்மளுக்கு இதுல ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம், அதாவது இது பிரமாணம் இருக்கா, எந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, இந்த இடையர்கள் இடைச்சேர் என்ன சாஸ்திரம் படிச்சு கரை கண்டவர்களா என்ன, மேலையார் செய்வர்கள் என்று கற்றுண்ட மேலை தலைமுறையோர் அவர்கள் அனுஷ்டித்ததை இவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். அதனால்தான் சொல்ற, இந்த விஸ்வாமித்திரன் சொன்னான்றதுனாலே கபோதோபாக்கியானம்னு பாக்குறோம் அவய பிரதானத்துல. அந்த பறவை ஒரு வேடனை ரட்சித்தது, தன்னிண்ட ஜனநாதி பண்ணதாக டீம் பண்ணி ரட்சித்ததுன்னு பாக்குறோம். நிர்தோஷபரமான சாஸ்திரத்தாலும் வியாசன் சொன்னான், மனு சொன்னான், பிரம்மவாதிகள் சொல்வார்கள், யாதொருவர்கள் இடத்தில் வர்த்திக்கிறார் அப்படி வர்த்தி என்று ஞானமான வசனத்தை அனுஷ்டித்தோம் என்று பிரமாணமாக சொல்லுகிறார். பெயர்பட்ட சாஸ்திரம் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னாலும் கூட மேலையார் வியாசன் சொன்னா, பிரம்மாதிகள் சொன்னார்கள், யாதொருபடி அவர்கள் சொன்னார்களோ அப்படி செய்வாயாக என்று பிரமாணமாக சொல்கிறது. அதுதான் மேலையார் செய்வர்கள் சொல்றான். யாதொன்றை சேஷ்டர்கள் ஆதரித்தார்களோ, யாதொரு அளவு செய்தார்களோ அவ்வளவு லோகம் அனுவர்த்திக்கும். நம்ம பெரியார்கள், அதனால்தான் நம்ம திருவத்தியானம் இருக்கட்டும், இல்ல மாசாந்தர தர்ப்பணாதிகள் இருக்கட்டும், நம்ம பெரியோர்கள் எப்படி அனுஷ்டித்தார்களோ அதை தான் நாமும் அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கிறோம். திருவத்தியானத்துல நமக்கு தெரியும், நம்ம சம்பிரதாயத்துல
எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணப்புறம்தான் எம்பெருமான் ஆழ்வார் எம்பெருமானார் மணவாள மாமனிகள் சுவீகரித்த பிரசாதத்தை சுவீகரித்து அருள வேணும்னு நம்ம விண்ணப்பிக்கிறோம் சுவாமிகள்ல. இதெல்லாம் மேலையார் செய்வர்கள். அந்த மாதிரி தர்ப்பணாதிகள் 12 மாசம் பண்றதுல 4 மாசம் பண்றோம். இதுக்கு என்ன பிரமாணம்னா இதான் பிரமாணம். அதான் சொல்றார், யாதொரு அளவு செய்தார்களோ அவ்வளவு லோகம் அனுவர்த்திக்கும் என்று சிஷ்டாச்சாரமே ஸ்திர பிரமாணம். அதனால பெரியோர்கள் செய்தவையே திருடமான பிரமாணம். பெரியோர்னா யாருன்னு பார்க்கும்போது மூல பெரியவர்கள் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்ன இடம் உண்டான்னா ஆண்டாள் நாச்சியாரே தெரிவிக்கிறாள் நாச்சியார் திருமொழியில, விட்டு சித்தர் தங்கள் தேவரை விட்டு சித்தர் விரும்பிய சொல். ஏன்னா இந்த பெரியாழ்வார் பெண் பிள்ளை என்று தெரிவிக்கிறோம் ஆண்டாளை. பெரியாழ்வாரை தான் பிரமாணமாக தெரிவிக்கிறார். யாருடைய கம்பீரமான அனுவர்த்திக்கிற பிரமாணமாகிறது. ஆளவந்தார்த்தாவும் அதை தெரிவிச்சார். ஆழ்வாரும் நானும் சொன்னேன் நமரும் முறைவேன்னு 6ஆம் 10 கடைசி திருமொழியில நமக்கு தெரிவிக்கிறார்னு பார்க்கணும். திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும். அதே ஆள் பல பிரமாணங்கள் சாத்திரங்கள் இருந்தாலும் கூட மேலையார் செய்வனங்களே ரொம்ப சிரேஷ்டமான பிரமாணம். அதுக்கு மேல ஒன்றும் கேள்வி இல்லை என்பதை இங்கு ஸ்பஷ்டமாக வெளியிடுகிறார் சுவாமி நாயனார். ரொம்ப அற்புதமாக இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் நாயனார். மாலே மணிவண்ணா என்கிற இடத்தில் சௌலபியம் சொல்லுகிறது, ஆளிடலையா என்கிற இடத்தில் சர்வசக்தியாக சொல்லுகிறது. அதாவது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை மாம் என்ற அர்த்தம் இது, அகம் என்ற அர்த்தம், மாம் என்ற அர்த்தத்தின் அர்த்தம் இது. இது அகம் என்ற அர்த்தம் ஆளுநிலையாயின்னு பார்க்கிறோம். மாம் என்ற அர்த்தம் இந்த மாலே மணிவண்ணா, அதாவது எளிமையின் சௌலபியத்தின் எல்லை நிலம். அது அகம் மாம்னு சொல்றோம். மாம்னா நாத்தின திருவடி, கிருஷ்ணனுடைய தன் திருவடியை காட்டுகிறான். அகம் என்றது எம்பெருமானுடைய மேன்மை தெரிவிக்கிறது. அதனுடைய சர்வசக்தி யோகம். எப்படி சுவாமி சர்வசக்தி யோகம்னா ஆளுநிலை ஆயினார். ஒரு பவனான ஆளிலை, அதுல ஒரு சிசு, சைசிரமம் மாறாத சிசு உலகத்தை பூரா அடக்கி அந்த ஆளுநிலையிலே எம்பெருமான் சயனித்திருக்கிறான். கீழெல்லாம் ஜலம், ஜலத்தை குழந்தை விழுந்துருமா ஒரே அஞ்சுகிறார் ஆழ்வார். இது எப்படி சாத்தியப்பட்டது? பேர்பட்ட லோகத்தையும் வைத்து அடைக்கின்ற ஒரு சின்ன ஆளிலே எம்பெருமான் சின்ன குழந்தையாக ஆலமாமரத்தினர் பாலகனாய் ஞானம் உண்டான் என்று பார்க்கும்போது அவருடைய சர்வசக்தி யோகம் தெரிகிறது. அப்ப மேன்மை தெரிகிறது அகம்ன்றது. ஆக இந்த பெரியவாச்சல்ல மாம் அகம்னு தெரிவிச்சார். அதை கொஞ்சம் எடுத்து மாரியமணிவண்ணா என்ற இடத்தில் சௌலபியம் சொல்லுகிறது, ஆளுநிலையா என்கிற இடத்தில் சர்வசக்தி யோகம் சொல்லுகிறது. ரொம்ப அற்புதமாக நமக்கும் புரியும்படி சுவாமி நாயனார் விளக்குகிறார். இதெல்லாம் பக்தி வாசித்து சுவாமி கோமடம் சம்பத்குமாராச்சாரியார் ரொம்ப பொறுமையாக நமக்கெல்லாம் விளங்கும்படி எடுத்து உரைத்திராவிட்டில் நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட அர்த்தம் கை கழிந்திருக்கும். அவருக்கு நம்முடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்து சுவாமி நாயனாருடைய திருவடியிலே ஆசிரியித்து இந்த பாசுரத்தின் அனுபவத்தை சற்றே முடித்து அமைகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.